சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணலைன்னா உங்கள் மண்டையில் பெரிச்சாலி மேய்ஞ்சி போயிடும். அது நிஜமாக நடக்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருங்க காய்ஸ். உங்ககிட்ட நான் சொல்ல போகிற கருத்து என்னவென்றால், ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஒரு கேரக்டரும் இலவசமாக கொடுக்கிறார்கள் என்று தாய்மொழியில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுக்க போகிறேன். அந்த அமௌண்ட் எடுக்கிற அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். அது என்னைக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு அமௌண்ட்டுன்னு நாம் பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு கிடைக்கிற அன்னைக்கு. இந்த கரீனா பண்ணும் சதி இருக்கே, ஐயோ எனக்கு நேற்று ஒரு பக்கு பண்ணிச்சு பாருங்க. பக்கு என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு எனிமி கரெக்டாக சிக்கிட்டான். நெட் ஆஃப் பண்ணி கூட ஆனேன். அந்த பக்கில் இருக்கே நெட்டை ஆன் பண்ணி தான் ஆனேன். அத்தனைக்கும் எல்லாம் ஃபுல்லாக 999 காமிச்சிருச்சு. எனக்கு என்ன பக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 999 காமிச்சதில்ல. அப்போ என்ன பார்த்து எனக்கு எனிமி கண்ணில் சிக்கினாங்க. அந்த எனிமியை அத்தனை அடிச்சு பார்க்குறேங்க காய்ஸ். ஒரு வேலைக்கு 1000 மாட்டிக்குது. கிட்டத்தட்ட 200 ஹெச்பிக்கு மேலே போயிடுச்சு காய்ஸ். டபுள் பேரில் வச்சு டப்புன்னு அடித்தேன். 200 ஹெச்பிக்கு மேலே போயிடுச்சு. அப்புறமேட்டு திடீர்னு நெட்டு வந்து பாருங்க, நான் நாக்காய்க்கு வந்தேன். அதுதாங்க சீக்கிரத்துலேயே பெரிய பக்கு. அந்த பக்கு மட்டும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் அடிதடி சண்டை போடாமல் ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லி வந்தது ஒயிட் கூட போகிற பற்றி தான். அவர் ரொம்ப நல்ல பிளேயரு. அதனால் அவரோட ஃபேன் நான் தான். Black and 4 ஃபேனு நான் தான். அடுத்து அவங்க 2 பேரும் 1 vs 1 போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1 vs 1 யார் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? என் தலைவர் ஒயிட் 4 ஜெயிச்சார். ஆனால் Black and 4 ஜெயித்தது எனக்கு கவலையாக தான் இருக்குது. இந்த கரீனா பண்ண சதியால் உங்களுக்கு அந்த சதி நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் சொல்லுங்க கைஸ். Black and 4 தோற்றது எனக்கு வருத்தம். ஒயிட் 4 ஜெயிச்சது எனக்கு கவலை இல்லை. அப்பயும் ஒயிட் 4 ஃபேன்ஸ்லாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஒயிட் 4 ஃபேன்னு இல்லைன்னா நான் Black and 4 ஃபேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அவர் பென்னி காஸ்டியூம் எடுத்ததுனால அவருக்கு பேட் பென்னி எடுத்திருக்காரு. அதனால அவரோட ஐடியா பேங்க் பண்ணிட்டாங்க. அப்பயும் இவர் முன்னேறி ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னமும் Black and 4 இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் யூடியூப் சேனல் வச்சுருந்தார். அந்த யூடியூப் சேனலும் பேன் அவர் யூடியூப் சேனல் விட்டே வெளியில் வந்துட்டார். அவர் இப்போ வீடியோவே வரதில்ல. அவரோட இதை போட்டு பாருங்கள். அவரோட என்னன்னு பார்த்தீங்கன்னா Black and 4 ஷார்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தான் வீடியோ அடிச்சுட்டு இருந்திருப்பார். பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கொடுத்துட்டு நல்லா சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டுனா 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டுனா உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வழியாக ஃப்ரீ ஃபயரில் ஒரு டாப் அப் டைமண்டு உங்களுக்கு கிடைக்கும். கிஃப்ட் பண்ணுறது உறுதி காய்ஸ். நம்ம இப்போ வீடியோவை கட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.